நான் நேற்று படித்துச் சுவைத்த 10 ஆன்மீக வீடியோக்களில் அடங்கிய பேருரைகளின் சுவைகளை முத்தையா சுவாமிகள் எனக்கு கூறியவற்றுடன் ஒப்பிட்டு இன்ப நுகர்வடைவதற்கான முயற்சியின் தொடர்ச்சியே இது. நான் நேற்று இரசித்த பேருரைகளில் இன்னும் 2 வீடியோக்களை இன்றும் பார்த்தேன். என் உள்ளத்தின் உணர்வுகளை முத்தையா சுவாமிகள் எனக்குச் சொன்னவற்றுடன் ஒப்பிட்டு மகிழ்ந்தேன். எல்லா அறிவும் சோறு போடும் என நான் சொல்ல மாட்டேன் என்று முத்தையா முனிவரும் சொன்னார். படித்து பட்டம் பெற்ற அறிவாளிகளே இன்று வேலையின்றி வேலை தேடி அலைகின்றார்கள். ஆனால் அறம் சார்ந்த அறிவு சோறு போடும். சோறு மட்டுமல்ல, சுவர்க்கத்துக்குரிய வழிகளையும் காட்டும் என்றார் முத்தையா சுவாமிகள். அவர் அதற்கு சத்திய சாயிபாபா அவர்களை உதாரணமாகச் சொல்லுவார். படிப்பறிவு அறம் சார்ந்த அறிவு என 2 உள்ளது என முத்தையா முனிவர் சொன்னார். படித்தால் மட்டும் போதாது, பண்பு வளர வேண்டும் என்று சொன்னார். இன்று நான் மீட்ட வீடியோவையும் இதனுடன் சேர்க்கின்றேன். அதே கிறிஸ்தவ சமய குருவானவர் கடவுள் எல்லோருக்கும் இன்பத்துக்கான கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறார். அந்தக் கவுக்குள் நுழைந்து கடவுளுடன் இணையக்கூடிய அறிவு எனக்கு இன்னும் இல்லை என்று தன்னை இந்த பாதிரியார் தாழ்த்திக் கொள்ளுகிறார். அவருடைய பேருரையில் இந்த போதையேறிய நிலையில் வீடியோவில் காணப்படும் மக்களுடன் நானும் இன்ப மயக்கத்தில் இதனை மீட்கின்றேன். மனிதர்கள் அறநெறியுடன் இந்த உலகில் வாழ்ந்து இன்பமடைய வேண்டுமென்றே கடவுள் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்துள்ளார். ஒருவர் செய்கின்ற அறமானது கடவுளிருக்கும் இடத்திற்கு போய் சேருவதற்கான கதவை நெருங்கிச் செல்ல உதவும். தன்னை வந்து சேர்வதற்கான கதவினை நெருங்கி உள்ளே வர அவர் எவ்வளவு அறம் சார்ந்த அறிவை பெற வேண்டுமென்பது கடவுளுக்குத்தான் தெரியும். அவர் செய்யும் அறத்துக்கு கடவுள் இந்த பூ உலகிலேயே இன்பத்தை கொடுப்பார். ஆனால் கடவுளை அடையும் பேரின்பத்தை அடைய வேண்டுமானால் ஒரு மூடன் போல முழுமையாக கடவுளை நம்பி தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கிய கண்ணப்ப நாயனாரிடம் இருந்தது போன்ற பண்பை கொண்டவராக வேண்டும். தனக்கு புகழ் சேர்க்கும் அறப்பண்பு உலக இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். அந்த எண்ணங்கொண்டவரும் அவருடைய உலகியல் இன்பத்தை துறந்தால் மட்டுமே கடவுளின் கதவு அவரை அடைவதற்காகத் திறக்கும் என முனிவர் சொல்லுவார். இதனைத்தான் இந்த கிறிஸ்தவ பாதிரியாரும் அழகாகச் சொல்லுகிறார். கரோடுசப்பு மெண்டிஸ் அப்பு ஆகிய என்னால் இப்படிச் சொல்ல முடியாது. திருவள்ளுவர் அவர் கருத்தை 2 வரிகளில் சொன்னார். முத்தையா சுவாமிகள் எனக்கு ஓரிரு சொற்களில் அவர் கருத்துக்களைச் சொன்னார். திருமூலர் ஏராளமான பாடல்கள் மூலமாக எடுத்துரைத்துள்ளார். இந்த மதிப்புக்குரிய பாதிரியார் எனக்கும் தெளிவாக இன்புறுமாறு அதே கருத்தைச் சொல்லியிருக்கிறார். எனக்கு திருவள்ளுவர் போலோ, முத்தையா முனிவர் போலோ, திருமூலர் போலோ, இந்த சமய மதகுரு போலோ தெளிவாக எடுத்துச் சொல்லும் ஆற்றல் இல்லை. ஆனால் அவற்றை புரிந்து இன்புறும் ஆற்றலை முத்தையா முனிவரின் வழிகாட்டலுடன் பெற்றிருக்கின்றேன் என எண்ணி பெருமிதமடைகின்றேன். இந்த எனது வீடியோ முயற்சி எனக்கானதே. நான் உயிருடன் இருக்கும் வரை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் சேர்க்கும் இது போன்ற முத்துக்களையும் அழகு பார்த்து மகிழுவேன். சர் சி வி ராமன் தன்னுடைய இயற்பியல் ஆய்வுக்கூடத்திற்கு தேர்வு செய்வதற்காக நடத்துறார். அதுல ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார், வந்து போக வேண்டிய செலவு நாங்க கொடுக்கிறோம்னு. நிறைய பேர் வந்துட்டு காலையில எல்லாம் நேர்முக தேர்வு முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு போக்குவரத்து செலவு கொடுத்துட்டு செலக்ட் ஆனவங்களை வச்சுக்கிட்டு செலக்ட் ஆகாதவங்களை அனுப்பிட்டாங்க. பிற்பகல் ஒரு 2 மணிக்கு வாசல்ல வந்து பாக்குறார். ஒரு இளைஞர் இருக்கார். தம்பி, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்லைங்கய்யா. அப்ப போக வேண்டியது தானே, ஏன் இங்க நிக்கிறீங்க? இல்லைங்கய்யா, எனக்கு போக்குவரத்து செலவே மொத்தம் 50 ரூபாய் தான். ஆனா 75 ரூபாய் கொடுத்துட்டாங்க. மீதி 25 ரூபாயை திருப்பி கொடுக்கிறதுக்காக வந்தேன். அக்கவுண்ட் செக்ஷன்ல இருக்கிறவர் சாப்பிட போயிட்டாராம். அவர் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போயிடுறேன். சர் சி வி ராமன் சொன்னார், யூ ஆர் செலக்டட். அப்ப இந்த நேர்முக தேர்வு நடத்தினவங்க சொன்னாங்க, நாங்க கேட்ட கேள்வி இயற்பியல் பாடத்திற்கு இவர் பதில் சொல்ல தெரியவில்லை. இயல்பியல் பாடம் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரிந்த நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவேன். இயல்பான நேர்மை பண்பாடு அவனிடத்தில் இருக்கிறது என்றால் இப்படிப்பட்டவர் தான் என் நிர்வாகத்துக்கு தேவை. அப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டவர் தான் விஞ்ஞானி சந்திரசேகர் என்ற ஒரு இளைஞர். படிப்பு சோறு போடாவிட்டாலும் பண்பாடு சோறு போடும்.
என் வாழ்வில் நான் ஒன்றும் பெரியவன் அல்ல. இந்த தீங்கை அகற்று என்று எனக்குள் நான் சொல்லிக் கொள்கிறேன். 2004ஆம் ஆண்டு சுனாமி அடித்தது. சுனாமி அடித்த போது குளச்சல் என்கின்ற ஒரு ஊரில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தற்செயலாக ஒரு 10 வயது மாணவன் ஒரு சின்ன குழந்தையை தூக்கிட்டு வந்து, அப்போ நான் வெள்ளை ஆடையை ஃபாதர் சர்ச்சுக்கு போறப்ப அந்த ட்ரெஸ்ஸில் தான் போவேன். அங்க போகணுங்கிறது, அங்க போறப்ப அப்படி இருக்கணும். இந்த இடத்துல வரப்போ பொதுமக்களை சந்திக்கிற போது பொதுமக்களாகவே இருந்து விடுவோம் என்பது என் வாழ்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அந்த பையன் ஓடி வந்து அந்த குழந்தைய என் கையில கொடுத்து, ஃபாதர் இது என் தங்கச்சி, பிடிச்சுக்குங்க, இன்னொரு தங்கச்சி அங்க இருக்கிறா, நான் அவளையும் தூக்கிட்டு வரணும்னு அப்படி ஓடுறான். அந்த குழந்தை திரும்பி வரல. அந்த குழந்தை திரும்பி வரல. தண்ணியோடு அது போயிருக்கணும், நான் பார்க்கல. இந்த குழந்தைய நாங்க சேர்த்து நல்லா வளர்த்துட்டோம், அது வேற. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல நான் தோத்துட்டேன். ஒரு ஃபாதர், நான் தோத்துட்டேன். நான் எல்லாம் ஓடி இருக்கணும். அந்த பையனை நான் பிடிச்சிங்க வச்சு, இந்த குழந்தைய நீ வச்சுக்கப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன் எங்கன்னு கேட்டு நான் எல்லாம் ஓடி இருக்கணும். எனக்கு ஓட வரலையே. ஆனா அந்த 10 வயசு குழந்தை ஓடிச்சதுல தான் தங்கச்சிக்காக. I say, you confront with human goodness, you search yourself. மனித நன்மைத்தனங்களை சுற்றி பார்க்கிற பொழுது என்னை நான் பரிசோதித்துக் கொண்டேன் என்றால் பணிவு தானாக வரும், எனக்குள் மாற்றம் வரும். மனிதர்கள் நாம் தவறு செய்கிறவர்கள் தான், பலவீனம் உடையவர்கள் தான். ஒவ்வொரு நாளும் தவறலாம், ஒவ்வொரு நாளும் பலவீனத்தில் விழலாம். ஆனால் மாலை பொழுதில் நாம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் நம்மையே நாம் பரிசோதித்துக் கொண்டு, இந்த நாளில் நான் செய்தவையெல்லாம் சரிதானா, இப்படி நான் நடந்து கொண்டது சரிதானா, சீர்தானா என்று என்னையே நான் சீர்தூக்கி பார்த்தேன் என்றால் நாளை கொஞ்சமேனும் நன்றாக இருப்பதற்கு, அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது இன்னும் சற்று நன்றாக செயல்படுவதற்கான அறத்தையும் ஒழுக்கத்தையும் எனக்கு அது தெரியும்.